ஹாய் ஆல். எல்லோரும் யூஜி டிஆர்பி மேக்ஸுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் இருக்கிற 5 யூனிட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரியல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ரியல் அனாலிசிஸ்க்கு நான் வந்து இந்த புக் தான் யூஸ் பண்ணேன். ரியல் அனாலிசிஸ் பை எஸ்ஜி வெங்கடாச்சலபதி. எனக்கு வந்து வேறு எந்த புக்கும் கிடைக்கல, இந்த புக் மட்டும்தான் கிடச்சிது. இது வந்து ஓல்டு புக் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கினேன். இந்த புக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதான். நம்மளுடைய சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் இதில் வந்து கவர் ஆகி வருது. ப்ளஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸு ப்ளஸ் எக்ஸசைஸ் சம்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த புக் வந்து ரியல் அனாலிசிஸ்க்கு படிக்கிறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா 7th யூனிட் வந்து காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்க்கு நான் எந்த புக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் பை எஸ் ஆறுமுகம் தங்கபாண்டி ஐசக் புக் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது வந்து இந்த புக் எனக்கு வந்து ஓல்டு புக் ஷாப்பில் கிடைக்கல. நான் வந்து அமேசானில் தான் இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த புக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்து நோட்ஸ் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கான்செப்ட்டு, அதுக்கான எக்ஸாம்பிள், ரிமார்க்கு, அதுக்கப்புறம் அதோடைய தியரம், அதுக்கான ப்ரூஃபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் அவுட் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது படிக்க ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த புக் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா தான் இருக்குது இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எயித் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் மெக்கானிக்ஸ் ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. நான் நிறைய வீடியோஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தேன். எல்லாருமே மெக்கானிக்ஸ்க்கு வந்து லக்ஷ்மி துரைபாண்டியன் புக் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் நான் இந்த புக் வாங்கியிருக்கேன். இன்னும் இந்த யூனிட் மட்டும்தான் நான் இன்னும் டச் பண்ணாமலே இருக்கேன். இது ஃபுல்லாக தியரியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு சரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த தியரி பார்ட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பெண்டிங் வச்சுருக்கேன். மேபி இன்னும் ஒரு 1 வீக்கில் இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த புக் நல்லா இருக்கும்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. இது ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, அதாவது படித்து பார்க்கல. ஆனால் இது நல்லா தான் இருக்கும். இந்த புக் வந்து கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து நான் புக் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து ஓல்டு புக் ஷாப்பில் வந்து எனக்கு கிடைக்கல. இது வந்து புது புக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 9th யூனிட் வந்து ஆப்ரேஷன் ரீசர்ச்சுக்கு வந்து நான் இந்த புக் தான் யூஸ் பண்ணேன். இந்த புக் வந்து இந்த 3 ஆத்தர் புக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த புக் வந்து நல்லா தான் இருக்குது. இதில் வந்து எல்லா சாப்டர்ஸுமே இதில் கவர் ஆகி வருது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க போட்டு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் நிறைய சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் இதில் இருக்குது, எக்ஸாம்பிள் சம்ஸும் இதில் இருக்குது. இந்த புக் வந்து ஆப்ரேஷன் ரீசர்ச்சுக்கு வந்து 9th யூனிட்டுக்கு வந்து இந்த புக் யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிக்கு இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதோடைய ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி குப்தா அண்டு விகே கபூர். இந்த புக் வந்து நான் இப்போ தான் 10th யூனிட் படிச்சுட்ருக்கேன். அதுக்கு வந்து இந்த புக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா தான் இருக்குது. இதில் இந்த 10th யூனிட் ஃபுல்லாகவே, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டரும் ப்ராபபிலிட்டி சாப்டரும் ரெண்டுமே வந்து, அதாவது அதில் இருக்கிற 2 டாப்பிக்குமே வந்து இதில் வந்து கவர் ஆகி வருது. ஃபுல்லாக எல்லா டாப்பிக்குமே வந்து இதில் கவர் ஆகி தான் வருது. இந்த புக் படிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் வந்து அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்து படித்தா போதும். ஏன்னா இது வந்து பிஜி படிக்கிறதுக்கும் இந்த புக் வந்து யூஸ் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டாப்பிக்கும் இதில் இருக்குது. நமக்கு எது தேவையோ அது மட்டும் இதில் எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சிலபஸ் வச்சு எந்த ஒரு யூனிட் நீங்கள் படித்தாலும் கையில் சிலபஸ் இல்லாமல் படிக்காதீங்க. சிலபஸில் இருக்கிற வேர்ட் பை வேர்ட் ஒரு வேர்டாக பார்த்து அது வந்து அந்த சாப்டர் வந்து இந்த புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் படிங்க. அந்த மாதிரி படித்தா கண்டிப்பாக நம்மளால் வந்து யூஜி டிஆர்பி வந்து கிளியர் பண்ண முடியும்.
லாஸ்ட் டைம் என்கிட்ட இந்த மாதிரி புக்ஸ் எதுவுமே இல்லாமல் நான் அட்டன் பண்ணேன். என்னால் வந்து சுத்தமாக எதுவுமே வந்து பண்ண முடியல. லாஸ்ட்டு யூஜிடிஆர்பி அப்போ வந்து யூஜிடிஆர்பினா என்னன்னே தெரியாது. டெட்டு மட்டும் பாஸ் பண்ணிட்டேன். எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போய் நோட்ஸ் வாங்குறதுன்னு தெரியல. அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான். அதனால தான் இந்த தடவை எல்லாத்துக்குமே வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சு படிச்சுட்ருக்கேன். நீங்களும் கம்பல்சரி இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் யூஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.